ஆருயிர் சகோதரர் கணேசமூர்த்தி தியாகராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு. அறிஞர் அண்ணாவை நேரிலே பலமுறை சந்தித்தவர். மாணவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினரானார். அனைத்து மக்களுடைய அன்பையும் பெற்றார். நாடாளுமன்றத்துக்கு 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார். இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து துரை வைகோவை அனுப்ப வேண்டும், கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம். நான் ஒத்துக்கிடல. அப்புறம் ஓட்டெடுப்பெல்லாம் நடந்தது. 2 சீட்டு வாங்குங்க, 1 சீட்டு அவனுக்கு கொடுங்க, 1 சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க. அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு நான் என்ன நினைச்சேன்னா, அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் 1 வருஷத்துல வருது. ஒரு நல்ல தொகுதியில பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் சொல்லி வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும். ஆனா அவர் நல்லா பேசினார். இதற்கு பிறகும் ரொம்ப பிரியமா தான் பேசினாரு. வீட்டில் மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் காட்டிக்கலையா. அது நேற்று 4 தடவை பேசியிருக்காரு டாக்டர் கிட்ட. இன்னைக்கு காலையில் 10 நிமிஷம் பேசியிருக்காரு. அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா, எந்த விதமான அவர் சோகத்தில் இருக்கிறார் மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா. அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சினை அவர் கலக்கி குடிச்சிருக்கிறாரு. அந்நேரம் கபிலன் வந்தாச்சா, அங்க போய் பார்க்கறப்ப இவர் இந்த மாதிரி குடிச்சிருக்காரு, நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபிலன்கிட்ட. எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்க என்னென்ன செய்யணுமோ பிரிலிமினரியா அதெல்லாம் அங்க செஞ்சிட்டாங்க. அதை இங்க உள்ள தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன். அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்க இந்த அளவுக்கு பார்க்க முடியுது. 50-50 சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்க வந்து பிழைச்சிருக்கிறாங்க. அதுக்குரிய எக்யூப்மெண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதை வச்சு பயன்படுத்தி இது பண்றோம். கொஞ்சம் பிபி குறையுது. அதனால நாங்க செடேஷன்ல வச்சிருக்கிறோம். அதனால நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ் மகங்கிட்டையும் என்கிட்டையும் சொன்னாங்க. 2 நாள் போட்டுனாங்க. 2 நாள் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னா. இந்த பாய்சனை முறிக்கிறதுக்கு வேண்டிய மெடிசினை எக்கோ இது வேற வச்சிருக்கிறாங்க. இந்த இதுக்கு என்ன செய்யணுமோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் தான் செய்யறாரு. அவர் தான் சொல்றாரு, நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு.